ஜெய் சாயிராம். இந்த உலகமே நம்மை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நாம் யாரையுமே திரும்பி பார்க்காமல் இருக்கலாம். நமது வேலையில் கவனத்தை செலுத்திக் கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் இன்று மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உன்னை காண வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி உன்னை ஆட்கொள்ளப் போகிறது. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். என் பிரியமே, சந்தோஷமாக உன் அப்பா நான் இருக்கிறேன். மனமகிழ்ச்சியோடு உனக்கு வேண்டியது அனைத்தையும் கை நிறைய பெற்றுக்கொள். சந்தோஷமாக. என் அன்பு பிரியமே, தேடிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் எல்லாமே உன்னிடத்தில்தான் இருக்கிறது. வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் காரணம் நீயாகத்தான் இருக்கிறாய். ஆம் என் குழந்தா, உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ ஒரு கேள்வியாக இருக்க பழகு. உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ விடையாக இருக்க பழகு. உன்னுடைய வாழ்க்கை தற்செயலாக சிறப்பாக மாறாது என் பிரியமே. மாற்றத்தால் அது சிறப்பாக மாறுகிறது. அந்த மாற்றம் உன்னிலிருந்து ஆரம்பித்தாலே போதும். உன்னுடைய மாற்றம் மிக பிரம்மாண்டமாகவே மாறும். எல்லையே இல்லாத இந்த உலகத்தில் தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, நம்பிக்கையோடு நீ எதை தேடினாலும் எதை கேட்டாலும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஆம் என் குழந்தா, எது வேண்டுமோ அதை பெற உனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உன்னுடைய விழிகளை கண்ணீரால் நிரப்பிவிடாதே என் பிரியமே. உன்னுடைய கண்ணீர் உன் முன் இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். அந்த கண்ணீரே உனக்கு முன்பாக வரும் மற்றும் ஒரு வாய்ப்பையும் மறைத்துவிடும். எனவே கண்ணீர் சிந்தாதே. அழகிய புன்னகையோடு அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு வரும் எதுவாக இருந்தாலும் உனக்கு சாதகமாகவே அது இருக்கும். விழுந்தால் தூக்கிவிட யாருமே இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து யோசித்து வைப்பார்கள். கடுமையான பாதை என்று எதுவுமே இல்லை என் பிரியமே. பாதையை எதற்காகவும் மாற்றிவிடாதே. பாதை குறித்த உன்னுடைய பார்வையை மாற்று. உன்னுடைய பார்வையை நீ மாற்றினால் எல்லாமே உனக்கு சாதகமாக பாதையாகவே மாறும். எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடு இறைவா என்று இறைவனிடம் வேண்டுவதை முதலில் நிறுத்திவிடு. வாய்ப்பை நீயே உருவாக்க கற்றுக்கொள். உனக்கு வரும் வாய்ப்பு தானாகவே உன்னை தேடி வரும். அதை நீ உருவாக்கினால், வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்வில் முன்னேற்றம் என்பது மிக பிரம்மாண்டமாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும். ஆம் என் குழந்தா, பல வாய்ப்புகள் வரத்தான் செய்யும். ஆனால் சில வாய்ப்புகள்தான் வாழ்க்கையே தரும் என்பதை புரிந்து கொண்டு வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்து. மிக சரியாக பயன்படுத்து. தவறான பதிலை காட்டிலும் மௌனம் மிக மிக சிறந்தது. முடியாது என எதையுமே விட்டுவிடாதே என் பிரியமே. முயன்று பார். நிச்சயமாக அது முடியும் தருவாயில்தான் இருக்கிறது. ஆம் என் குழந்தா, எதற்காகவும் தயங்கி நிற்காதே. தயக்கப்பட்டால் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக செய்து காட்டவே முடியாது. எனவே தயக்கப்படாதே, தயங்கி நிற்காதே. எப்பொழுதும் உனக்கு எது தேவை, என்ன கொடுக்க வேண்டும் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதை எப்பொழுது
என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கும் உன் சாயப்பா உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் என் குழந்தையே. செய்யும் காரியத்தில் தீர்க்கமான எண்ணத்தோடு செய்து முடிக்க வேண்டும் என்ற தீராத உழைப்போடு அதை செய்ய பழகு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். தோல்வி உன்னை எப்பொழுது துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. தோல்வியே உன்னை துரத்துவதை நிறுத்திவிட்டு வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். ஆம் என் குழந்தா, ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பாடத்தை தந்துவிட்டு போகும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தையும் தந்துவிட்டு போகும். அந்த மாற்றத்தை நீ சரியாக கண்டுபிடி. அந்த மாற்றமே உன் வாழ்வில் மிக மாற்றமாக இருக்கும். வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகிறேன் என்பதற்காக வருத்தமே படாதே என் பிரியமே. இன்னும் நின்றுவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதில் பெருமையாக இரு. அந்த பெருமையோடு ஓடப் பழகு. உனக்கு அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு முன்பாக காண்பிப்பேன். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. இங்கு எதிர்பார்க்கும் வாழ்வு கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே அனைவருக்கும் கிடைக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். ஒவ்வொருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் உன் புன்னகையை மட்டும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க எண்ணாதே. எப்பொழுதுமே மனதில் உன் முகத்திலும் புன்னகை மாறாமல் இருக்க பழகு. அந்த புன்னகையே உன் வாழ்விற்கான மாற்றங்கள் அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆம் என் குழந்தா, கோபத்திற்கு இருக்கும் மரியாதையை யாருமே புன்னகைக்கு கொடுப்பதே இல்லை. புன்னகைக்கு அந்த மரியாதையை கொடுத்து பார்த்தாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையே இல்லாத சூழ்நிலைகளும் உருவாவதை நிச்சயமாக தவிர்த்து விடலாம், தடுத்தும் விடலாம். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட கவலை, பிரச்சனை, போராட்டம் அதை நினைத்து கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட லட்சியத்தை நினைத்து முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். வீர நடை போடலாம். அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். வெற்றி வந்தால் பணிவு என்பது மிக மிக அவசியம் என் பிரியமே. அதே போல தோல்வி வந்தால் பொறுமை என்பது மிக மிக அவசியம். அதே போல எது வந்தாலும் நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். ஒரு நாள் விடியும் என்று காத்து கொண்டே இருக்காமல் இன்றே அனைத்தும் முடியும் என முயற்சி செய்து கொண்டே இரு. வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் உன் வாழ்வில். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி தன்னம்பிக்கை இருப்பவர்களிடம் மட்டுமே நிலைத்து இருக்கும். உன்னிடம் அது அதிகமாகவே இருக்கிறதே என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல எண்ணம், உன்னுடைய மனநிலை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயி தேவா. எனவே தேவையில்லாத விஷயத்தை மனதில் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. நீ நினைக்காத மாற்றத்தையும் நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன். என் அன்பு பிரியமே, எப்பொழுது உன்னுடைய பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று உனக்கு தெரிகிறதோ, எப்பொழுது உனக்கு அது புரிகிறதோ, அந்த இடத்தை விட்டு அப்பொழுதே அந்த நொடியே விலகிவிட கற்றுக்கொள். அவர்களே உன்னை தேடும் அளவிற்கு அவர்களை விட்டு விலகி இருக்க கற்றுக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. கிடைக்காத வரை எதுவும் பெரிதாக தோன்றுகிறதோ அது கிடைத்ததும் அற்பமாக கூட தோன்றும். இதுதான் வாழ்வின் ரகசியம். தேவைப்படும் பொழுது மட்டுமே வந்து பேசுபவர்களின் தேவையை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்திலும் அவசியமே கிடையாது. உன் மீது முழுமையாக நம்பிக்கை யார் வைத்திருக்கிறார்கள், அன்பு யார் வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவையில்லாத இடத்தில் உன்னுடைய அன்பை செலுத்திவிட்டு பின் நீயே வருத்தப்படாதே, வேதனைப்படாதே.
உனக்காக உன்னப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் உனக்கு தவறாக நிகழாது. நிகழவும் நான் விட்டு விடமாட்டேன். உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடப்பதில்லை, எதிர்பார்ப்பதும் நடப்பதில்லை. எதிர்பாராமல் நடப்பதே சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள், நினைவுகளை கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்விலும் எதிர்பாராமல் பல மாற்றங்களும் நிகழ்வுகளும் நடக்கத்தான் போகிறது. நீயே அதிசயித்து என் வாழ்விலா எல்லா மாற்றங்கள் நடக்கிறது என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் என் பிரியமான குழந்தைக்காக ஏற்படுத்தியே தீருவேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படியென்றால் உன் வாழ்வை மற்றவர் வாழ்வோடு ஒப்பிடாவிட்டால் மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்வை ரசிக்கலாம், வாழ்ந்து காட்டலாம். எதற்குமே அஞ்சாதே, கலங்கி நிற்காதே. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வாய் சாயப்பா இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். காத்திரு, உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகள், இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை இனிமேலும் கைவிட்டு விடுவேனா? இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய், வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி, உன் தவறுகளையெல்லாம் திருத்தி, நன்மை எது, தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து, உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி, அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை. பொறுமையாக இரு, இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்க கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை.
நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள். யாரை விரும்புகிறார்களோ அவர்களே உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தில் இசையை ரசிப்பாய், ஆனால் சோகமாக இருக்கும் பொழுது அதனுடைய கஷ்டத்தை உணர்வாய். உலகத்தில் உள்ள அனைவருமே யாருமே உண்மையானவர்கள் அல்ல, உண்மையாக யாருமே நடந்து கொள்வதும் அல்ல. அதனால்தான் கர்ம வினையின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நானும் அதை குறைப்பதற்கான, கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்கான அத்தனை வழிகளையும் மேற்கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்ம வினையை நான் தாங்கிக் கொள்கிறேன். அதை தாங்குவதற்கான வலிமையையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு பயந்து கொள்ளாதே, நோகடித்து கொள்ளாதே. விழுந்துவிட்டால் நம்மை தூக்கிவிட யாருமே இல்லையே என்று எப்பொழுது நீ உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்கிறாய். எனவே தூக்கிவிட யாருமே இல்லை, நமக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்ற சிந்தனையை உன் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ வாழும் வாழ்க்கையை, உன் வாழ்க்கையையே நீ கவனமாக வாழ்வாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை விட உயர்ந்தவனை பார்க்கும் பொழுது அவனைப் போல் உயர வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் அதிகமாக வர வேண்டும். அதேபோல் உன்னை விட தாழ்ந்தவர்களை பார்க்கும் பொழுது உன்னையே ஆராய்ந்து உன் திறமைகளை அறிந்து கொண்டு அந்த இடத்திற்கு போகாத வண்ணம் வாழ்க்கையில் எப்படி உயரலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் எழ வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக எண்ணிக்கொண்டு உன் வாழ்வை நீயே குறைத்து பார்க்காதே. உன்னுடைய திறமையை நீயே குறைத்து மதிப்பிட்டு கொள்ளாதே. உன்னை வெறுத்தவர்கள், உன்னை விட்டு விலகி சென்றவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னை உதறி சென்றவர்கள் மத்தியில் அவர்களே வெட்கப்படும்படி அன்பு காட்டு, அவர்களே வெட்கப்படும்படி வாழ்ந்து காட்டு. அப்பொழுதுதான் தெரியும் உன்னை பிரிந்து சென்றது எவ்வளவு தவறு என்று அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரியும். முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று. அவர்களிடம் அதிகமாக அவர்களே வெட்கப்படும்படி உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். உன் வாழ்வில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, எப்படி வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ அப்படியே வாழ கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் உன்னை அன்பாக நேசிப்பவர்களை மறந்துவிட்டு மற்றவர்களுக்காக நீ இறங்கி போகாதே. உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே, உன் வழியையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நின்று வாழ கற்றுக்கொள். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வாழ்வின் உயரத்தை பார்த்து. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராயினும் அவர்களுக்கு எதற்குமே நீ பயப்பட தேவையே இல்லை. கடவுளுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஏன், உன்னை படைத்த இறைவனுக்கு கூட நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளுக்கு நீ பயப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் கடவுள், உன்னை படைத்த இறைவன் வேண்டுமானால் மன்னித்து விடுவார் நீ செய்த தவறுக்காக. ஆனால் கர்ம வினைகள் திரும்பி மற்றொருவர் மூலமாக உன்னிடம் வந்தே தீரும். இதுதான் கர்மவினை. கர்மவினையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் தீர வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன் நிலைமையைக் கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு போராட்டங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை துறக்கும் வேலையை நான் எங்கு செய்து கொண்டிருக்கிறேன். கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பாற்ற, கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து கொள்ள, அந்த கர்ம வினைகளை நீ தைரியமாக அனுபவிக்க அனைத்து வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன். மனதை போட்டு கலங்க வைக்காதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. காத்திருப்பு ஒன்றுதான் அனைத்திற்கும்
அதிமருந்தாகவே இருக்கும். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் மாற்றங்கள் வரும். உனக்கான வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு, பொறுமையாக காத்திரு. எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்க்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்க்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்க்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணுமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்திலிருந்து, கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை. அது எப்படி சாயப்பா உங்களுக்கு தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் கஷ்டங்களோடும் தொல்லைகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிறேனே. என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன்னுடைய மனம். இப்படி மனக்குமுறலோடு இருக்கும் பொழுதும், மனவேதனையோடு இருக்கும் பொழுதும் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். விடாது துரத்தும் விதியை கூட மாற்றி எழுதுவேன் என் செல்லமான கண்மணிக்காக.
என் கண்களை எப்பொழுது நீ உற்று நோக்குகிறாயோ அப்பொழுதே விடுதலை படியில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய், முதல் அடியை எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அனைவர் மீதும் அன்பு கொண்டிருக்கும் நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ துக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம், மன கஷ்டத்தோடு மன வலியோடும் இருந்து கொண்டிருக்கலாம். வருத்தப்படாதே, எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடி. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கவலையை விட்டு ஒழித்துவிடு. அமைதியாக இருக்க பழகு. எனவே லட்சியம் இருந்தால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான சிந்தனையை உன் மனதில் வளர்த்துக்கொள். அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிடலாம், ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது மிக மிக கடினமான செயலாகும். எனவே எப்பொழுதும் அகங்காரத்தோடு இருக்காதே, நான் தான் எல்லாமும் என்ற அகங்காரத்தோடு இருக்காதே. ஏனென்றால் உனக்கு மேல் அனைவரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை படைத்தவனால் அனைத்தையும் மாற்றிக்காட்ட இயலும் பொழுது நீ என்ன விதிவிலக்கா என்ன? அனைத்தையும் மாற்றிக்காட்டும் வல்லமை அந்த இறைவனிடம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அகங்காரத்தோடு இருக்காதே. தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பதை விட தேவையற்ற நினைவுகளை மனதிலிருந்து அகற்றிவிடு. எதையுமே யோசிக்காமல் தெளிவான மனநிலையில் சந்தோஷமாக இருந்து பார். தேவையில்லாத நினைவுகள் உன் மனதில் எழவே எழாது. அப்படி எழும் சூழ்நிலையில் அதை ஒதுக்கிவிட்டு சந்தோஷமாக வாழப்பார். உன் வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலை என்பது வரவே வராது, உன்னை நெருங்கவும் நெருங்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. அவர்களுக்கு உணர செய்தாலே போதும். உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களின் அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. அவர்கள் மேல் அதீதமாக அன்பை வைத்துவிட்டு பின் அவர்கள் உன்னை விட்டு சென்றால் வேதனையில் தவிக்காதே. அனைத்தும் அறிந்தவர் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அறிந்ததை கொண்டு வாழவும் யாராலுமே இயலாது. ஆகையால் அறிவை கற்றுக்கொண்டு அன்போடு வாழப்பழகு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்போடு இரு. நீ எதிர்பார்க்கும் நேரத்தில், எதிர்பாராத சமயத்தில் எல்லாமே உனக்கு சுபமாகவே அமையும். எனவே காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான். எப்படித்தான் வாழ்வான் இவன் பார்க்கலாம் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எடுத்துக்காட்டாக வாழ்வதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் வீழ்ந்து போகும்படி விட்டுவிடவே மாட்டேன். பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என்று நம்புகின்றனர் பல பேர். அதை உண்மை என்னும் அஸ்திரம் உடைத்து எரியும் என்பதை மறந்துவிட்டு நம்பிக்கொண்டே இருக்கின்றனர். பொய் என்ற கவசம் நம்மை எப்பொழுதும் நிரந்தரமாக காத்து கொண்டே இருக்கும் என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது எப்பொழுது வேண்டாலும் உன்னுடைய உண்மையான முகத்தை காட்டிவிடும். எனவே எப்பொழுதும் எல்லோரிடமும் உண்மையாக இரு. மறந்தும் கூட மறைத்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய உண்மை இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் எது மாறினாலும் நான் உன்மேல் வைத்த அன்பும் பாசமும் எப்பொழுதுமே மாறாது. என்னுடைய ஆசிர்வாதம், பரிபூர்வமான ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு செல்ல போகிறேன் உன் சாயி தேவா? வாழ்க்கையின் லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய மிகப்பெரிய செல்வம்.
அந்த செல்வத்தை தேடிக்கொண்டே இரு. லட்சியத்தை அடையலாம் மிக சுலபமாக. அனைத்திற்கும் ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி வாழ பழகிக்கொள். அப்படி நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. காலம் அனைத்தையும் செய்யும் என்ற சிந்தனை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் காலம் என்னத்தான் செய்யும் உன் வாழ்வில்?